சொத்துக்கள்ல 3வது இடம் பாரதத்திலே அதிக சொத்துக்கள் வைத்திருக்கிற மாநிலம். அப்போ வைத்திருக்கிற சொத்துக்கள் எல்லாம் அபகரிப்புல இருக்கு நீங்க தான் சொல்றீங்க. ஏன் மீட்கல 4 வருஷத்துல? இந்து சமய அறநிலைத்துறை இதை மட்டும் மீட்பீங்க, நாங்க இழிச்ச வாய்ப்பாயிங்களா? இந்து கேட்பான், எதிர்ப்பான். இஸ்லாமியர்களை பொறுத்த வரைக்கும் அப்படி மீறி கேட்டுனா மோடி வந்துருவாரு, மீறி கேட்டுட்டா பாஜக வந்துருவான், மீறி கேட்டுட்டா அவனை தொழுக விடாம பண்ணிடுவாங்க. முறையாக அது வாடகைக்கு விடப்படும் அல்லது ஒரு கல்விச்சாலை கட்டப்படும், நல்ல விஷயங்கள் செய்யப்படும். இதுல யாரு ஒரு டேம் அதெல்லாம் உண்மை நடக்காது. சும்மா ஒரு பிம்பப்படுத்துறாங்க, ஒரு பயம் இருக்கிறாங்க. கோவில்கள் உள்ள தங்கத்தை எல்லாம் உருக்கி அதை வங்கியில் வைத்து அதன் மூலம் வரக்கூடிய வருமானத்தை வைத்து கோவில் அறப்பணிகளை தாண்டி நிறைய இவர்கள் சுயநலத்திற்காக நிறைய செலவு செய்யறாங்க. இவங்க அரசியல இருந்து என்ன செலவு செய்யறாங்க? நீங்க உங்களுடைய கட்சி பணிகளுக்கும் அல்லது உங்களுடைய அரசியல் ரீதியான செல்வாக்கு பெறுவதற்கான விஷயங்களில் செலவு செய்தால் அதை எதிர்க்கத்தான் செய்வாங்க. அதை பாஜக மட்டும் எதிர்க்கல. வக்ஃப் வாரியம் என்பது அது மதம் சார்ந்தது கிடையாது, அது நிர்வாகம் சம்பந்தப்பட்டது அப்படின்னு சொன்ன பிறகு இன்னும் குறிப்பா சொல்லணும்னா காங்கிரஸ் அமைத்த சச்சார் கமிஷன் இருக்குல்ல, அந்த சச்சார் கமிஷனே 2 இஸ்லாம் அல்லாதவர்களை போடலாம் பரிந்துரைத்து இருக்கிறது என்றால் அன்னைக்கு காங்கிரஸ் அதை ஏற்றுக்கொண்டு இன்னைக்கே எதிர்க்கிறீங்க. இந்து சமய நம்பிக்கையின்படி அங்க இருக்கக்கூடிய கோவில்கள், குறிப்பாக மதுரை மீனாட்சி அம்மன் கோவில், பழனி முருகன் கோவில், இப்படி குருவாயூர் கோவில், இந்த மாதிரியான கோவில்கள்ல இந்துக்கள் அல்லாதவர்கள் உள்ள நுழையக்கூடாது, நுழைய அனுமதி இல்லை. உண்மையாலுமே விநாயகர் சதுர்த்தி என்பது சிறப்பானது தான், நல்லிணக்கமானது தான், அது போவது மதத்தினுடைய நம்பிக்கை சார்ந்தது தான். ஆனா இஸ்லாமியர் பகுதிகளை போனா ஏதாவது ஒரு வன்முறை வரும், சட்டம் ஒழுங்கு கெட்டுரும், அதனால் வேண்டாம் தடுக்கிறாங்கல்ல. உத்தரப்பிரதேசத்தில் தான் இன்னைக்கு நாட்டிலேயே அதிகமான இஸ்லாமியர்கள் வாழ்றாங்க. ஆனால் அவங்களால நிம்மதியாக தெருவில் ஒரு ரம்ஜான் தொழுகை கூட பண்ண முடியலன்ற ஒரு விஷயத்தை தான் நம்ம செய்தியில் பார்க்கலாம். தெருவில் ரம்ஜான் தொழுகை வேண்டாங்க, தெருவில் எங்க தொழுகணும்? பள்ளிவாசல்ல தானங்க தொழுகணும். திமுக நடந்து கொண்டது மக்களை ஏமாற்றியது. அதனால் இன்றைக்கு இவருக்கு கனத்த இதயம் வந்திருக்கு. பாவம் செஞ்சிட்டோமே, மக்களை ஏமாத்திட்டோமே ஐயா ஸ்டாலின் கனத்த இதயத்தோடு பேசினால் அதை நாங்கள் வரவேற்போமே தவிர, ஏதோ மத்திய அரசு மறுத்து விட்டதுன்னு புதுசா இவர் ஒரு டைலாக் சொன்னா. நாரஸ்மேனர்களுக்கு வணக்கம். அரசியல் பல பரபரப்பான கட்டங்களை நகர்ந்து கொண்டிருக்கிறது. அது குறித்து விவாதிக்க பாஜகவின் தேசிய செயலாளர் திரு வேலூர் இப்ராஹிம் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கார். வணக்கம் சார். சார், இப்போ வக்ஃபு திருத்த சட்டம் வந்திருக்கு. அது பெரும்பாலும் இஸ்லாமியர்களுக்கு எதிரானதாக இருக்குது அப்படின்ற ஒரு பார்வை இருக்குது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதுக்கு எதிராக சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக போகிறேன்னு சொல்லி திமுக சொல்லியிருக்கு. அதை எப்படி எடுத்துக்கிறீங்க? திமுக கடந்த காலத்தில் நாங்கள் நீட்டுக்கு எதிராக சுப்ரீம் கோர்ட் போவோம்னு சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு ஐயா திரு ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்தில் என்ன சொல்றாரு? கனத்த இதயத்தோடு சொல்கிறேன், மத்திய அரசு நீட்டினுடைய எங்களுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொள்ள மறுத்து விட்டது. நாங்கள் இன்னைக்கா மறுத்தோம்? ஆரம்பத்திலிருந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். நீட் தேர்வு என்பது தேசம் முழுக்க எல்லா மாநிலங்களிலும் நடைமுறைப்படுத்தப்பட்டு நடந்து கொண்டு இருக்கிறது. நீங்க தான் தேவையில்லாம இங்குள்ள மாணவர்களை தவறாக திசை திருப்பி உங்க வாக்கு வங்கிக்காக மாணவர்களையும் பெற்றோர்களையும் ஏமாற்றுவதற்கு பொய் சொல்லி நாங்க வந்தா நீட்ல மாணவர்களை எழுத விட மாட்டோம், நீட் தேர்வை ரத்து செஞ்சிருவோம், ஒரு கையெழுத்துல ரத்து செஞ்சிருவோம், அந்த மாதிரியான மந்திரத்தை நாங்க வச்சிருக்கோம்னு சொல்லி மக்களை தந்திரமா ஏமாத்தினது தானே அப்பாவும் பிள்ளையும். இன்னைக்கு நீங்க கனத்த இதயம் எங்க இருந்து வச்சு உங்களுக்கு கனத்த இதயம்? மக்களுக்கு வேண்டுமானால் கனத்த இதயமா இருக்கலாம். இந்த மாதிரியான உண்மையை பேசாம பொய்யை பேசி ஏமாத்தியதுனால பாதிக்கப்பட்ட குடும்பமும் தற்கொலை செய்து அந்த மாணவர்களை பறிகொடுத்தார்கள். அந்த குடும்பமும் வேண்டுமானால் கனத்த இதயத்தோடு இருக்கலாமே. உங்களுக்கு என்ன கனத்த இதயம் இருக்கு? இது நடக்காதுன்னு உங்களுக்கு தான் தெரியுமே. மத்திய அரசு உங்களுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளாது என்று உங்களுக்கு தெரியுமே. நீட் தேர்வு என்பது அறிவியல் முறைப்படி கல்வியில எல்லோரும் முன்னேற வேண்டும் என்பதற்காக, குறிப்பா ஏழை மாணவர்களும் படித்து மருத்துவ பட்டத்தை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் மத்திய அரசு இந்த நீட் தேர்வை கொண்டு வந்தது. நீங்க வச்சிருக்கிற சிஸ்டம் என்னவா இருந்துச்சு? மெடிக்கல் காலேஜ் அமைச்சர்ல இருந்து எம்பியில இருந்து நீங்களாக திமுக காரர்கள் நடத்துற அந்த மருத்துவ கல்லூரிகள்ல வருமானத்தை ஈட்டுவதற்காக, கொள்ளை லாபம் சம்பாதிப்பதற்காகத்தானே நீங்க நீட் தேர்வை எதிர்க்கிறீங்க. ஏன் பக்கத்து மாநிலத்தில் இருக்கிற உங்களுக்கு கூப்பிட்டால் குரல் கொடுக்கிற பினராயி விஜயன் அவர்கள் முதல்வராக இருக்கிறார் கேரளாவில், அங்க நீட் தேர்வு இருக்குதா இல்லையா? இந்த பக்கத்தில் இருக்கிற ஆந்திர மாநிலம் நீட் தேர்வு இருக்குதா இல்லையா? பக்கத்து கர்நாடக மாநிலம் இருக்குதா இல்லையா? ஏன் புதுச்சேரி நம்மள யூனியன் பிரதேசம் அதுல இருக்குதா இல்லையா? ஏன் உங்க சுற்றி இருக்கிற மாநிலங்கள்ல இருக்கு, தேசம் இருக்கு, உங்களுக்கு என்ன பிரச்சனை? அப்போ நீங்கள் ஆதரிக்கிற காங்கிரஸ் கட்சியினுடைய மாநிலங்கள்ல நீட் தேர்வு நடைபெறுகிறது, மற்ற மாநிலங்களில் நீட் தேர்வு நடைபெற்று கொண்டிருக்கிறது.
உங்களுக்கு மட்டும் பிரச்சனைனா அப்போ உங்களிடத்தில் தவறு இருக்கிறது. நீங்க மருத்துவக் கல்லூரி உங்க கட்சிக்காரர்கள் நடத்துவதனால கொள்ளை லாபம் சம்பாதிப்பதற்கும் ஒன்று சொல்லிட்டோம் அதுல இருந்து பின்வாங்க முடியாது என்பதற்காக நீட் தேர்வை நாங்கள் நிறுத்துவோம் சொல்லி பிறகு என்ன பண்ணுனீங்க? நிறுத்துவதற்கு என்ன முடிவு செஞ்சீங்க? கடிதம் எழுதுறீங்க. இல்லைன்னா 5 லட்சம் லெட்டர் பேட்ல வந்து நாங்க எல்லாத்திட்டையும் லெட்டர் கார்டை எழுதி பிறகு குடியரசுத் தலைவருக்கு அனுப்புவோம்னு சொல்றீங்க. எங்க அனுப்புறீங்க? கடைசியில் அது குப்பையில தான் கிடந்துச்சு. இதெல்லாம் வந்து மக்கள் ஏமாறுவார்களே தவிர பாரதிய ஜனதா கட்சி ஆரம்பத்திலிருந்து தமிழக மக்களுக்கு சொல்லுகிறது, நீட் தேர்வின் மூலம்தான் மலைவாழ் மக்களிலிருந்து சாதாரண அடித்தட்டு மக்கள் ஆட்டோ ஓட்டுநரின் மகள் வரைக்கும் இன்னைக்கு மருத்துவ படிப்பை படித்துக் கொண்டிருக்கிறார்கள், டாக்டர்களாக வரப்போகிறார்கள் என்றால் அதற்கு காரணம் நீட் தேர்வு தான். இத உண்மையை எல்லோரும் புரிஞ்சிருக்கிறார்கள். இந்த உண்மைக்கு மாறாக திமுக நடந்து கொண்டது, மக்களை ஏமாற்றியது. அதனால் இன்றைக்கு இவருக்கு கனத்த இதயம் வந்திருக்கு. பாவம் செஞ்சிட்டோமே, மக்களை ஏமாத்திட்டோமே ஐயா ஸ்டாலின் கனத்த இதயத்தோடு பேசினால் அதை நாங்கள் வரவேற்போமே தவிர, ஏதோ மத்திய அரசு மறுத்து விட்டதுன்னு புதுசா இவர் ஒரு டைலாக் சொன்னா மீண்டும் மக்களை ஏமாற்றுகிறார். நீட் தேர்வில் எப்படி மக்களை ஏமாற்றுகிறாரோ, எப்படி ஏமாற்றி முடித்து விட்டாரோ அதே மாதிரி, ஏன்னா அடுத்த தேர்தலுக்கு நீங்க நீட்டு பேச முடியாது, அதனால இந்த தேர்தலுக்குள்ள இதை கதையை முடிக்கணும். அதே மாதிரிதான் இன்றைக்கு வக்ஃப் திருத்த சட்ட மசோதாவை மத்திய அரசு கொண்டு வந்து 2 அவைகளிலும் நிறைவேற்றி இப்ப குடியரசுத் தலைவருடைய கையொப்பத்திற்கு தயாரா இருக்கு. அந்த சட்டம் வந்தாலும் இந்த வக்ஃப் வாரியத்திற்குள்ளார கொள்ளையடிக்க முடியாது. வக்ஃப் வாரியத்துக்குள்ள எப்படி கொள்ளை நடக்குது? திமுகவுடைய ஆட்சியில அவர்கள் தான் வக்ஃப் வாரியத்துடைய சேர்மனை நியமிக்கிறார்கள். வக்ஃப் வாரிய சேர்மன் அந்த இடத்தை கண்காணிக்கிற பொறுப்புல இருக்கிறார். ஒரு 10 லட்சம் ரூபா உள்ள ஒரு இடம் திமுகவுடைய கவுன்சிலர் சொல்றாரு எனக்கு விட்டு கொடுங்க அப்படின்னா, உடனே மேல இருந்து திமுகவுடைய அமைச்சரோ அல்லது முக்கியமானவர்களோ சேர்மன் கிட்ட பேசிட்டா அவர் என்ன பண்ணுவாரு? 10 லட்சம் ரூபாய் இடத்தை வெறும் 10,000 ரூபாய்க்கு வித்துருவாரு. அல்லது என்ன செய்வாரு? வக்ஃப் போர்டு நிலத்தை விற்க முடியாதுல்ல. விற்க முடியாத லீஸுக்கு கொடுக்கறது தானே. அதுதான் நீங்க லீஸு கொடுத்துட்டீங்கன்னா 50 வருஷம் 100 வருஷம் கொடுப்பீங்க. அது விற்கிற மாதிரி தானே. நீண்ட காலத்துக்கு லீஸு கொடுக்க முடியாதுன்ற ஒரு ஷரத்து எங்க நடக்குது? எங்க அறிவாலயத்தையே இன்னைக்கு யாருடைய இடத்துல நீங்க கட்டி இருக்கிறீங்க? இந்த மாதிரி இல்ல சார், அந்த கேஸ் வந்து பாத்தீங்கன்னா கோர்ட்ல முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறமா அவர் எல்முருகன் மேல எதுவும் கேஸ் போட என்னன்னா, வக்ஃப் சொத்துக்கள் இன்றைக்கு யாரால் கைப்பற்றப்பட்டிருக்கு? கடந்த காலத்துல திரு ஜவாஹிருல்லா, இதே விடுதலை சிறுத்தைகளுடைய திருமாவளவன் அவர்கள், அதே மாதிரி SDPI போன்ற கட்சிகள், இந்த மாதிரி நிறைய முஸ்லீம் லீக் போன்றவர்கள் எல்லாம் ஆட்சிக்கு எதிராக தானே போராடினாங்க. வக்ஃப் சொத்துக்களை மீட்க வேண்டும் என்று ரோடா நீங்க போராடுனீங்களா இல்லையா? இஸ்லாமிய தலைவர்கள்லாம் கைது செய்யப்பட்டீர்களா? யார் அபகரிச்சு வச்சிருந்தா? இங்க பாஜக ஆட்சி செய்யல. இங்க ஆட்சி செஞ்சது யாரு? ஒன்று திமுக, இன்னொன்னு காங்கிரஸ், இன்னொன்னு அதிமுக. ஆட்சி செய்தவர்களை எதிர்த்து தானே நீங்க போராடுறீங்க. அப்ப இவர்கள் தான் சொத்துக்களை அபகரித்து வைத்திருக்கிறார்கள்னா, இந்த சொத்துக்கள் அபகரிக்கப்பட்ட சொத்துக்கள், இதை மீட்க வேண்டுமா வேண்டாமா? எப்படி மீட்க போறீங்க? ஐயா ஸ்டாலின் மீட்டுருவாரா? உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கா? இஸ்லாமியர்களுக்கு அந்த நம்பிக்கை இருந்தால் அது முட்டாள்தனம்னு நான் சொல்லுவேன். கடந்த 4 ஆண்டு காலமாக அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் இந்து சமய அறநிலைத்துறையுடைய அமைச்சராக இருந்து இத்தனை நிலங்களை நாங்கள் மீட்டிருக்கிறோம்னு ஊடகங்களுக்கு சொல்றாரு. நான் கேட்கிறேன், 4 வருஷத்துல ஆக்கிரமிக்கப்பட்ட வக்ஃப் சொத்துக்கள்ல ஒரே ஒரு சொத்தை மீட்டோம் அப்படின்னு நீங்க காட்ட முடியுமா? எந்த சொத்து மீட்டீங்க? ஆயிரக்கணக்கான சொத்துக்கள் இருக்குல்லங்க. இன்னைக்கு தமிழகம் வந்து வக்ஃப் சொத்துக்கள்ல 3வது இடம், பாரதத்திலே அதிக சொத்துக்கள் வைத்திருக்கிற மாநிலம். அப்போ வைத்திருக்கிற சொத்துக்கள் எல்லாம் அபகரிப்புல இருக்கு நீங்க தான் சொல்றீங்க. ஏன் மீட்கல 4 வருஷத்துல? இந்து சமய அறநிலைத்துறை இதை மட்டும் மீட்பீங்க, நாங்க இழிச்ச வாய்ப்பாயிங்களா? எங்களுக்கு ஏன் மீட்க முடியல? இஸ்லாமியர் கேட்க மாட்டான், இந்து கேட்பான், எதிர்ப்பான். இஸ்லாமியர்களை பொறுத்த வரைக்கும் அப்படி மீறி கேட்டுனா மோடி வந்துருவாரு, மீறி கேட்டுட்டா பாஜக வந்துடும், மீறி கேட்டுட்டா அவனை தொழுக விடாம பண்ணிடுவாங்க, மீறி கேட்டுட்டா உத்தரப்பிரதேஷ் யோகி வந்துருவாரு. இப்படி பயமுறுத்தினா இவன் என்ன பண்ணுவான்? ஐயோ வந்துருவாரோ, இவனும் பயப்படுறான். ஏடா கொஞ்சமாவது யோசிக்கணுமா இல்லையா? உத்தரப்பிரதேசத்தில் தான் இன்னைக்கு நாட்டிலேயே அதிகமான இஸ்லாமியர்கள் வாழ்றாங்க. ஆனா அவங்களால நிம்மதியா வந்து தெருவில் வந்து ஒரு ரம்ஜான் தொழுகை கூட பண்ண முடியலன்ற ஒரு விஷயத்தை தான் நம்ம செய்தியில பார்க்கலாம். தெருவில் ரம்ஜான் தொழுகை வேண்டாங்க. தெருவில் எங்க தொழுகணும்? பள்ளிவாசல்ல தானங்க தொழுகணும், மசூதியில தானங்க தொழுகை. காலகாலமா அவங்க ஒரு பிராக்டிஸ் வச்சிருக்காங்க. காலகாலமாக ஒன்றை செய்து கொண்டு வருவீர்கள். அது வந்து சில நபர்களின் எதிர்ப்பு வருது. எதிர்ப்பு வந்ததுமே என்ன நடக்குது? அந்த காவல்துறை என்ன முடிவு பண்ணும்? எதிர்ப்பு வருது, அதனால இந்த இடத்துல வேண்டாம் இப்படி செய்யுங்க அப்படின்னு முடிவு பண்ணுமா இல்லையா? சரி, ஒரு உதாரணம் சொல்றேன். இஸ்லாமியர்கள் பகுதிகளில் இங்க விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் போதா? நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. இஸ்லாமியர் பகுதியில் திருவல்லிக்கேணி சென்னையில விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் போதில்ல. ஏன் ஊர்வலம்? ரோடு கவர்மெண்ட் ரோடு தானே, போக வேண்டியதானே? ஊர்வலம் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் விட வேண்டியதானே? ஏன் நீங்க விடல? ஏன் இந்து முன்னணியினுடைய தலைவராக இருந்து இறக்கும் வரை திரு ராமகோபாலன் அவர்கள் தொடர்ந்து ஒவ்வொரு விநாயகர் சதுர்த்தியும் நீங்க வந்து அவரை வந்து கைது செய்தீர்களா இல்லையா?
எதுக்காக கைது செஞ்சீங்க? அப்போ உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா இது பிரச்சனை வரும், லாண்ட் ஆர்டர் வரும், அங்கிருந்து அவர்கள் ஒன்றும் பிரச்சனை பண்ணிடுவாங்க, இல்லை இங்கேருந்து நீங்க பிரச்சனை பண்ணிடுவீங்க, சமூக நல்லிணக்கம் கெட்டுரும். உண்மையாலுமே விநாயகர் சதுர்த்தி என்பது சிறப்பானது தான், நல்லிணக்கமானது தான், அது போவது மதத்தினுடைய நம்பிக்கை சார்ந்தது தான். ஆனால் இஸ்லாமியர் பகுதியில் போனா ஏதாவது ஒரு வன்முறை வரும், சட்டம் ஒழுங்கு கெட்டுரும், அதனால் வேண்டாம் தடுக்கிறாங்கல்ல. அதை இந்துக்கள் எதிர்க்கிறாங்கல்ல. அப்போ இந்துக்கள் எதிர்ப்பதை இங்கு செய்யற இந்த திமுகவுடைய ஆட்சி திட்டமிட்டு இந்துக்களை அடக்குமுறை பண்ணுதுன்றதை நீங்க ஒத்துக்குங்க. அப்படி ஒத்துக்க முடியுமா? ஒரு சில இடங்கள்ல சரி. இப்போ நீங்கள் HRNC சொன்னீங்க, HRNC அவ்வளோ நலங்களை மீட்டு இருக்கு, அது மாதிரி வக்பு போடுறது மீட்டுக்கல அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வக்பில் நான் முஸ்லீம் மெம்பர் இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயங்கள் ஷரத்துக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அமெண்ட்மெண்ட் பில்ல கொண்டு வந்திருக்காங்க. ஹவு கேன் ஏ நான் முஸ்லீம் மெம்பர் பி அ வக்பு வில் பி இன் வக்பு போர்ட்? ஒய் நாட்? ஏன் இருக்கக்கூடாது? இதே அறநிலையத்துறையில கோயில் அறங்காவலருக்குள்ளேயும் ஒத்துக்க மாட்டாங்களா? இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா உங்க கட்சியோட தேசிய செயலாளர் ஒருவரான H. ராஜா அவர்கள் தான் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் போட்டிருந்தாரு. HRNC டிபார்ட்மெண்ட் கீழே இருக்க ஒரு அறநிலையத்துறையில ஒரு இது பண்றாங்க. அதில் நர்கீஸ் கான்ட் ஒருத்தர் பேர் இருக்கு, அவர் ஒரு இஸ்லாமியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பிரச்சனை மாதிரி கிரியேட் ஆகுது. அங்கே விசாரிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அவர் பார்த்தீங்கன்னா பிறப்பால ஹிந்து, அவருக்கு பிரசவம் பார்த்தவர் ஒரு இஸ்லாமியர். அந்த ஒரு தார்மீக கேட்கறது இந்து சமய அறநிலையத்துறையில் இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடாதுன்னு சொல்றீங்க, சொல்றதே உங்க சொல்றீங்க. ஆனால் இஸ்லாமியர்கள் நடத்தக்கூடிய வக்ஃப் போர்டு என்கிற வாரியத்தில் இந்துக்கள் வருவது நியாயமா? இதுதான் உங்க கேள்வி. நியாயமா? நான் என்ன கேட்கிறேன்னா, இந்து சமய அறநிலையத்துறை மாதிரி இஸ்லாமிய சமயம் ஒரே மாதிரி நம்பிக்கை உள்ளதா? இந்து சமய நம்பிக்கை வேறு, இஸ்லாமிய நம்பிக்கை வேறு. இந்து சமய நம்பிக்கையின்படி அங்க இருக்கக்கூடிய கோவில்கள், குறிப்பாக மதுரை மீனாட்சி அம்மன் கோவில், பழனி முருகன் கோவில், இப்படி குருவாயூர் கோவில், இந்த மாதிரியான கோவில்கள்ல இந்துக்கள் அல்லாதவர்கள் உள்ள நுழையக்கூடாது, நுழைய அனுமதி இல்லை. அப்படி இஸ்லாமிய நம்பிக்கையில் இருந்தா நீங்க சொல்றதை நானுமே எடுத்துக்குவேன். மசூதிகள்ல, தர்காக்கள்ல, மதரசாக்கள்ல இஸ்லாம் அல்லாதவர்கள் இந்துக்களோ அல்லது பிற மதத்தினரோ நுழையக்கூடாது, நுழைந்தால் புனிதம் கெட்டுவிடும் என்று இஸ்லாமிய நம்பிக்கைப்படி திருக்குறானிலோ நபிகள் நாயகமோ சொல்லி இருக்கிறாங்க. அப்படின்னு பாரதத்தில் உள்ள ஏதாவது நீங்க ஒரு மசூதியை காட்ட முடியுமா? அப்படி நம்பிக்கை இல்லை எங்களுக்கு. அவங்களுக்கு நம்பிக்கை இருக்கு, அதனால அப்படி சட்டம் வச்சிருக்கிறாங்க. வக்ஃபு வாரியம் என்பது அது ஒரு நிர்வாக நடைமுறைக்கான ஒரு பாடியே தவிர அங்க வழிபாடு ஒன்றும் செய்ய போறது இல்லை. வழிபாடு செய்ய போறது எங்க? மசூதியில, மதரசாவில், தர்காவில். அங்க மசூதியினுடைய கமிட்டியில நிர்வாகிகள் இருப்பாங்கல்ல, அவர்கள் இஸ்லாமியர்கள் தான் இருப்பாங்க. தர்கா கமிட்டியில நிர்வாகிகள் இருப்பாங்கல்ல, அவங்க இஸ்லாமியர்கள் தான் இருப்பாங்க. மதரசா கமிட்டியில நிர்வாகிகள் இருப்பாங்கல்ல, அவங்க இஸ்லாமியர்கள் தான் இருப்பாங்க. அங்க இந்துக்கள் கிடையாது. வக்ஃபு வாரியம் என்பது ஒரு நிர்வாகம். அதை இப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னா அது ஒரு மதத்தின் நிர்வாகம் தான். அந்த மதத்தின் நிர்வாகமா இருந்தாலும் மதம் அதற்கு தடை இல்லை. ஒரு மசூதிக்குள்ள இஸ்லாமியர் அல்லாதவர் நுழைந்தா மசூதியினுடைய புனிதம் கெட்டுவிடாது. அங்க ஒரு இஸ்லாமியர் அல்லாதவர் போகலாம், அங்க என்ன நடவடிக்கை இருக்குன்னு பார்க்கலாம், என்ன பிரசங்கம் செய்யறாங்கன்னு கேட்கலாம், அமரலாம், உண்ணலாம். ஏன் அதெல்லாம் நடக்குது தானே. இங்க இஃப்தார் நிகழ்ச்சியில இந்துக்களும் கிறிஸ்துவர்களும் எங்களோட உட்கார்ந்து மசூதியில தானே. தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் இது பேச பிரச்சனையே இல்லையே சார். நான் என்ன சொல்றேன்னா பிரச்சனை இல்லைல்ல. ஆனால் இதே தமிழகத்துல நீங்க மீனாட்சி அம்மன் கோவிலுக்கோ பழனி முருகன் கோவிலுக்கோ ஒரு கிறிஸ்துவ இஸ்லாமியர் போயிட முடியுமா? நான் விரும்பினாலும் போக முடியுமா? போக முடியாது. ஏன்னா அந்த மதத்தினருக்கு தான் அனுமதி வச்சிருக்காங்க. அப்ப அந்த சமய நம்பிக்கை இந்த சமய நம்பிக்கை ஒத்து போகாது. இது வேறு, அது வேறு. அதனால் வக்ஃபு வாரியம் என்பது அது நிர்வாகம் சம்பந்தப்பட்டதை தவிர அது ரிலீஜியஸ் ஃபெய்த்துக்குள்ள கிடையாது என்பதை நான் சொல்லல. பாரதத்தினுடைய அலகாபாத் உயர் நீதிமன்றம் சொல்லியிருக்கு, கேரள உயர் நீதிமன்றம் சொல்லியிருக்கு, அதே போன்று மேற்கு வங்கத்தினுடைய உயர் நீதிமன்றம் சொல்லி மிக தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. வக்ஃபு வாரியம் என்பது அது மதம் சார்ந்தது கிடையாது, அது நிர்வாகம் சம்பந்தப்பட்டது அப்படின்னு சொன்ன பிறகு இன்னும் குறிப்பா சொல்லணும்னா காங்கிரஸ் அமைத்த சச்சார் கமிஷன் இருக்குல்ல, அந்த சச்சார் கமிஷனே 2 இஸ்லாம் அல்லாதவர்களை போடலாம் பரிந்துரைத்து இருக்கிறது என்றால் அன்னைக்கு காங்கிரஸ் அதை ஏற்றுக்கொண்டு இன்னைக்கே எதிர்க்கிறீங்க. நீங்க அன்னைக்கே அதை எதிர்த்திருக்க வேண்டியதானே. சச்சார் கமிஷனுடைய பரிந்துரையை அமல்படுத்த வேண்டும் என்று இஸ்லாமியர்கள் ஒரு காலத்தில் காங்கிரஸ் எதிர்த்து போராடினாங்க. அதை நாங்க அமல்படுத்துறோம். அமல்படுத்திய பிறகும் எங்களை எடுத்து போராடினா இது என்ன? இதே சச்சார் கமிஷன் பார்த்தீங்கன்னா முஸ்லீம் இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா பெருசாக கல்வி கிடைக்கிறது இல்லை, டிகிரி போகிறது இல்லை, பாதி பேர் 10th முடிக்கிறது இல்லை, அவங்களோட எஜுகேஷன் ரேஷியோ கம்மியாக இருக்குது, GA ரேஷியோ கம்மியாக இருக்குன்ற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாங்க. பல பேர் பார்த்தீங்கன்னா எஜுகேட் ஆகி வெளியே போயிட்டு அந்த வேலை பார்க்கறத விட நார்மல் வேலை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்கிற மாதிரி விஷயங்கள்லாம், அவங்களோட பாவர்ட்டி லெவல் கம்மியாக இருக்குது, எக்கனாமிக் லெவல் கம்மியாக இருக்குன்ற மாதிரி விஷயங்கள்லாம் இதெல்லாம் ஹைலைட் பண்ணாமல் வெறும் அந்த சொத்தை பரிமாற்றுறது, ரெவன்யூக்களை கொண்டு வருது, இதை மட்டும் ஏன் பிஜேபி கவர்மெண்ட் பிளான் பண்ணதுன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. சச்சார் கமிட்டியை ஹைலைட் பண்ணுறாங்க. சச்சார் கமிட்டி ஹைலைட் பண்றப்ப இதெல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. சச்சார் கமிஷன் என்னவெல்லாம் இப்ப நீங்க சொன்னதை சொன்னீங்களோ அதையெல்லாம் நடைமுறைப்படுத்தணும்னா பணம் வேணும்ல.
பணம் வேணும்னா எங்கிருந்து வரும்? ஒரு அரசு குறிப்பிட்ட தொகையை தான் சிறுபான்மை நலனுக்கு செய்யப்படும். மற்றதெல்லாம் பொதுவாக ஏழைகளுக்காக கொடுக்கக்கூடிய திட்டங்கள். கல்விக்கு ஒதுக்குற நிதியில நான் முடிச்சுக்கிறேங்க. அப்படி குறிப்பிட்ட ஒரு தொகையை தாண்டி ஒதுக்க முடியாது. ஒரு மதத்திற்காக எல்லாம் ஒதுக்க முடியாது. அந்த மக்கள் ஏழை மக்களா இருக்காங்க, மீண்டு வரணுன்றதுக்காக மத்திய அரசு ஒவ்வொரு வருடமும் 4000 கோடி ரூபாய்களுக்கு மேல ஒதுக்கிட்டு தான் இருக்கு. அதே வேளையில அது போதுமானது அல்ல. 20 கோடி மக்களுக்கு 4000 கோடி போதுமானதா? அது பத்தாது. அப்ப என்ன பண்ணணும்? இந்த தொகையை அதிகப்படுத்த வேண்டும் என்றால் இஸ்லாமியர்களுக்கு வேறு என்ன விதத்தில் பொருளாதாரத்தை அவர்களுக்கு கொண்டு வர முடியும் அந்த சமூகத்திற்குன்னு பார்த்தா, ஏராளமான சொத்துக்களை வைத்திருக்கிறார்கள். அந்த சொத்து ஆக்கிரமிப்பில் இருக்கிறது. அதை முறைப்படுத்தி ஆவணப்படுத்தி அதை முறையா ஒரு போர்ட்டல்ல ஏற்றி மாவட்ட ஆட்சியர் மூலம் கண்காணிக்கப்பட்டு சொத்துக்கள் அபகரிக்கப்பட்ட சொத்துக்களை மீட்டு அந்த சொத்துக்களை இன்றைய நில மதிப்பில் என்ன வருமோ அந்த அடிப்படையில வருமானத்திற்கான ஒரு விஷயமாக முன்னிறுத்தி அதன் வருமானத்தின் மூலமா பள்ளிக்கூடம் கட்டி, வருமானத்தின் மூலமா கல்லூரி கட்டி, வருமானத்தின் மூலமா மருத்துவத்திற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி, வருமானத்தின் மூலமா IAS IPS படிப்பதற்கான ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தி, வருமானத்தின் மூலமாக நிறைய இளைஞர்கள் வந்து முன்னேற்ற படிப்பதற்காக ஒரு PG அளவுக்கு படிக்கணும்னா அதுக்கான கல்வி உதவித்தொகை கொடுப்பது, இதெல்லாம் செய்ய முடியும். சச்சார் கமிஷன் சொல்லியிருக்காங்க 12,000 கோடி ரூபாய்கள் வந்து அந்த வருமானத்தை ஈட்ட முடியும்னு. அதை ஈட்டுவதற்கு பிரதமர் ஒரு காரியத்தை நல்ல காரியத்தை செஞ்சா அதையே எதிர்க்கிறீங்க? இல்ல, அது எதுக்குல அந்த ஃபிகர்ஸ் எல்லாமே ஓகே. இப்போ ஒரு மதம் சார்ந்த நிறுவனத்தை இப்படி பண்ணி அந்த மக்களோட நலன் சார்ந்த விஷயங்களுக்கு பயன்படுத்தலாம். நீங்க வந்து இவ்வளவு லிஸ்டான விஷயங்கள் சொல்றீங்க. இதே விஷயத்தை ஏன் பாஜக அரசு வந்து பார்த்தீங்கன்னா இந்து கோயில்களுக்கோ அந்த இந்து கோயில்களை ஒருங்கிணைக்கோ HRNC மாதிரியான விஷயங்களை தமிழ்நாட்டில் வந்து பாஜக தீவிரமாக இருக்குது. மத்திய பார்லிமெண்ட்ல பேசுறவங்க HRNC சார்ந்த விஷயங்களை நெகட்டிவா பேசுறாங்க. அப்போ இங்க வக்பு போர்டுக்கு ஒரு பார்வையை பார்க்குற பாஜக ஏன் இந்து கோயில்களுக்கு மொத்தமா யூனிஃபை பண்ணி இதே மாதிரி ஒரு ஸ்ட்ரீம்லைன் கொண்டு வரக்கூடாதுன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இந்து சமய அறநிலையத்துறைன்னு வச்சுக்கிட்டு அங்க இருக்கிற பணத்தை எடுத்து நீங்க நல்ல விஷயங்களுக்கு செலவு செய்தா பரவாயில்ல. நீங்க உங்களுடைய கட்சி பணிகளுக்கும் அல்லது உங்களுடைய அரசியல் ரீதியான செல்வாக்கு பெறுவதற்கான விஷயங்களில் செலவு செய்தால் அதை எதிர்க்கத்தான் செய்வாங்க. அதை பாஜக மட்டும் எதிர்க்கல. அரசு கஜானால இருந்து காசு எடுத்து கோயில செலவு பண்ணுது சார். அப்ப அப்படி அரசு கஜானாவில இருந்தெல்லாம் செலவு பண்ணலாங்க. இன்னைக்கு கோவிலின் வருமானம் மிகப்பெரிய வருமானமா இருக்கு. அதை நீங்க அடிப்படையில் புரிந்து அதையும் தாண்டியே கிடையாதுன்ற. இன்னும் சொல்ல போனால் கோவில்கள் உள்ள தங்கத்தை எல்லாம் முறுக்கி அதை வங்கியில் வைத்து அதன் மூலம் வரக்கூடிய வருமானத்தை வைத்து கோவில் அறப்பணிகளை தாண்டி நிறைய இவர்கள் சுயநலத்திற்காக நிறைய செலவு செய்யறாங்க. இவங்க அரசியல இருந்து என்ன செலவு செய்யறாங்க? அப்ப அந்த மாதிரி கோவில் பணம் தவறாக போனால் அதை தட்டி கேட்க வேண்டியது ஒரு இந்துக்களுடைய பொறுப்பு. நீங்க இந்து சமய அறநிலையத்துறை என்று வைத்துக்கொண்டு அதை கொள்ளையடிப்பதற்கும் ஊழல் செய்வதற்கும் பயன்படுத்தினால் திமுக கட்சிக்காரர்களுக்கு சாதகமானவர்களுக்குத்தான் அதுல பல இடங்களும் பல பொறுப்புகளும் கொடுக்கப்படுமையானால் அதை இந்து மக்கள் எதிர்க்கத்தான் செய்வாங்க. அப்படிப்பட்ட இந்து சமய அறநிலையத்துறையே தேவையில்லை இந்த குற்றச்சாட்டு அப்படின்னு ஒரு வாதம் இன்னைக்கு வைக்கிறோமா இல்லையா? இந்து சமய அறநிலையத்துறை ஒன்று இருக்கிறதுனாலதான் நீங்க அரசியல் தலையீடுன்னு கொண்டு வரீங்க. அப்படி இல்லாம அந்தந்த கோவிலே அந்தந்த ஊருக்காரங்க அவங்கவுங்க நிர்வாகம் பண்ணிக்கிறாங்க, அவங்கவுங்க சிறப்பா நடத்துறாங்கன்னா இந்த பிரச்சனையை வரப்போறது இல்லை. அதுக்கு தான் பாரதிய ஜனதா கட்சி சொல்லுகிறது, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்து சமய அறநிலையத்துறையை நாங்கள் எடுத்துருவோம். அந்த துறையே ஒன்று இருக்காது. அந்தந்த மக்கள் அந்தந்த கோவிலை நல்ல சிறப்பாக வழிபட்டுக்கிட்டோம், அவங்கவுங்க நிர்வாகம் நடத்திக்கிட்டோம். அதுல என்ன வருமானம் வருதோ அதை வச்சு அவங்க வந்து வழிபாடு செய்யட்டும், கும்பாபிஷேகம் செய்யட்டும், ஆறுகால பூஜை செய்யட்டும், அது சிறப்பானதா இருக்கும். அதுதான் எங்களுடைய நிலைப்பாடை தவிர யாராக இருந்தாலும் அந்த மதத்தின் நம்பிக்கைகள் அவர்கள் முடிவு செய்யணும், நாம போகக்கூடாது. அப்போ இஸ்லாமிய நம்பிக்கையில நாங்க உள்ள நுழையல. மசூதி கமிட்டி மசூதியில் இஸ்லாமியர்கள் தான், மதரசா கமிட்டியில் அவர்களும் இஸ்லாமியர்கள் தான். வக்ஃப் வாரியம் என்பது அது இஸ்லாமிய நம்பிக்கை சார்ந்த ஒரு விஷயம் கிடையாது. அது சொத்துக்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு நிர்வாக கமிட்டி. அந்த நிர்வாகத்திற்கு அதுல ஒரு 2 பேரை இந்துக்களை போடுவதனால எந்த பாதிப்பும் ஏற்பட்டு விடாது. சொல்ல போனால் இஸ்லாமியர்கள் கூட்டுக்குள்ள எங்க நிறைய அடிச்சு கொண்டு இருக்கிறாங்க. அதை கண்டுபிடிப்பதற்காக வெளியில இருந்து ஒரு 2 பேர் இருந்தா நல்லது நடக்குன்ற ஒரு முதல் முயற்சி, நல்ல முயற்சி எடுத்திருக்கிறாங்க, வரவேற்போம். இல்ல சார், இப்போ அதே ட்ரிபியூனலுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பர்ட் முஸ்லீம் ஜட்ஜ், இஸ்லாமிக் எக்ஸ்பர்ட் முஸ்லீம் அட்வொகேட் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் இருந்துச்சு. இப்போ அதெல்லாம் தூக்கிட்டு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜின்ற மாதிரி விஷயங்கள்லாம் கொண்டு வரப்போ வந்து பாத்தீங்கன்னா அங்கேயுமே மாற்று மதத்தினர் வந்து ஆதிக்கம் செலுத்த வேண்டிய அந்த விஷயங்கள்ன்றது வந்துடும். ஆதிக்கம் என்ன செலுத்துவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? வக்ஃப் சொத்தை யாரும் விற்க முடியாது, யாரும் திருடிட முடியாது. ஆதிக்கம் என்ன செலுத்திட போறாங்க? அடிப்படையில இந்த சொத்து ஆக்கிரமிப்புல இருக்கு, அதை ஒரு மாவட்ட ஆட்சியர் வந்தால் மீட்டெடுத்து முறையா பதிவு செய்யணும். அவர் வேலையா தான் மீட்டெடுத்து போர்ட்டல்ல பதிவு செய்யணும். இந்த சொத்து இத்தனை ஏக்கர் நிலம் அப்படின்னு பதிவு செய்து அதனுடைய இன்னைய நில மதிப்புன்னு அவர் பதிவு செஞ்சுட்டா அந்த பதிவு செய்யப்பட்ட இடத்தில் வேற யாராவது இருந்தால் அந்த ஆக்கிரமிப்பை அகற்றுவார்கள். அகற்றிவிட்டு முறையாக அது வாடகைக்கு விடப்படும் அல்லது ஒரு கல்விச்சாலை கட்டப்படும், நல்ல விஷயங்கள் செய்யப்படும். இதுல யாரு வந்து டேம் பண்ண அதெல்லாம் ஒண்ணுமே நடக்காது. சும்மா ஒரு பிம்பப்படுத்துறாங்க, ஒரு பயமுறுத்துறாங்க. அப்படி இஸ்லாமியர்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை.
ஓகே சார். ஆனால் பெரும்பாலும் வந்து பாஜகனால இஸ்லாமியர்கள் பயப்படுறாங்க. பாஜக கூட்டணி வச்சதுனால அதிமுக கிடைக்க வேண்டிய சிறுபான்மையர் ஓட்டு கிடைக்கலன்னு சொல்லிட்டு அதிமுக நேர பல இடங்களில் சொல்லியிருந்தாங்க. முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் உட்பட பல பேர் சொல்லியிருந்தார். எனக்கு ஒரு 40,000 ஓட்டு என்னோட தொகுதியில் இருந்துச்சு. திமுக காரங்க ஆரம்பிக்கும் போதே 40,000 ஆரம்பிச்சாங்க. நான் வந்து ஆரம்பிச்சேன் 0லேருந்து ஆரம்பித்தேன். இது எப்படி ஒரு நல்ல காம்படிஷனாக இருக்குன்ற விஷயம் சொன்னாங்க. திருப்பி அதிமுக பாஜக கூட்டணி வந்து தமிழ்நாட்டில் வந்து 2026 அதே மாதிரி சட்டமன்ற தேர்தலில் நிற்க போகிறாங்க. இது சிறுபான்மையரோட ஓட்டை வாங்கணும்னு நினைக்கலாம். இந்த வாட்டி அந்த அலைன்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறீங்களா? பாரதிய ஜனதா கட்சி சிறுபான்மை பெரும்பான்மையும் பார்த்து வாக்குகள் கேட்பது கிடையாது. நாங்கள் வளர்ச்சி மிகு பாரதத்தை முன்னிறுத்தி தான் மக்களிடத்தில் கேள்வி கேட்குறோம். அவங்களிடத்தில் நாங்கள் வாக்கு கேட்குறோம். அது மட்டும் அல்லாமல் கடந்த 11 ஆண்டு காலம் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவருடைய நல்லாட்சியை முன்னிறுத்தி தான் வாக்கு கேட்க போகிறோம். இந்த நாடு இன்றைக்கு வளர்ச்சி அடைந்திருக்கிறது என்றால் அந்த வளர்ச்சிக்கு காரணம் ஊழல் இல்லாத ஒரு பிரதமர் இருந்து கொண்டிருக்கிறார். குறை சொல்ல முடியாத ஒரு பிரதமர் இருக்கிறார். உலகத் தலைவர்களில் முதன்மையானவராக இன்றைக்கு திரு நரேந்திர மோடி அவர்கள் திகழ்கிறார் என்றால் அப்படிப்பட்டவருடைய அந்த மத்திய அரசின் கீழ் டபுள் இன்ஜின் சர்க்காரா தமிழகத்தில் ஆட்சி அமைத்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும் என்பதை சொல்லி கேட்க போகிறோம். திமுகவுடைய ஊழலை, வாக்குறுதி மீறலை, கனிம வள கொள்ளைய, இங்கே நடக்கிற சட்டம் ஒழுங்கு சீர்கேட, பாலியல் குற்றங்கள் பெருகி வருவதை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத, எங்கு பார்த்தாலும் திருட்டு, கொள்ளை என்று இருக்கிறதையும், கஞ்சா புழக்கத்திலிருந்து, சாராய விற்பனையிலிருந்து அத்தனை குற்றமும் நடக்கிற அநியாயத்துக்கு ஒரு மாநிலம் இருக்குன்னா அது தமிழ்நாடுன்னு சொல்லலாம். அப்போ இது போன்ற பல்வேறு குற்றங்கள் தொடர்ந்து கொண்டிருந்தால் தமிழக மக்கள் நிம்மதியாக வாழ முடியாது. இது அமைதியான பூமி தமிழகம் என்கிற அந்த பெயருக்கே வந்து களங்கம் ஏற்பட்டுவிடும். 2026 திமுகவை துடை தெரிய வேண்டும் என்றால் நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான NDA கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும். இங்கு தாமரை நிச்சயமாக ஆட்சியை பிடிக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. 2026 தேர்தல் முடிவுக்கு பிறகு நீங்க வருவீங்க. நாங்கள் வெற்றி கழிப்போடு உங்களுக்கு பேட்டி கொடுப்போம். ஓகே சார். இவ்வளோ நேரம் உங்களுக்கு பொன்னார நேரத்தை எங்களோட பங்கிருமைக்கு நன்றி. தேங்க்யூ. நன்றி, வாழ்த்துக்கள்.